உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. உயிருக்கு உத்தரவாதமில்லாத வீதியில் இருக்கிறது நெல்லை மாவட்டத்தின் களக்காடு வடக்கு மஞ்சுவிளை கிராமம். இதற்கு காமராஜர் நகர் என்று இன்னொரு பெயரும் உண்டு. வடக்கு மஞ்சுவிளைக்கும் நகர பகுதியான களக்காட்டிற்கும் 1/2 கிலோமீட்டர் தூரம்தான். காமராஜர் நகரில் 800க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இவர்களின் பெரும்பாலானோர் விவசாயிகள். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த கிராம மக்கள் தங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு அருகே உள்ள மஞ்சுவிளைக்குத்தான் வர வேண்டும். முன்னதாக காமராஜர் நகர் மஞ்சுவிளை இடையே ஓடும் பச்சையாற்றின் மீது கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்குநேரி எம்எல்ஏவான மாணிக்க ராஜாவின் முயற்சியால் நடைபாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நடைபாலம் தற்போது மிகவும் குறுகியதாகவும் பழுதடைந்தும் காணப்படுகிறது. பாலத்தின் தடுப்பு கம்பிகள் சேதமடைந்துள்ளது. அபாயகரமாக உள்ள இந்த பாலத்தின் வழியாகத்தான் கிராம மக்கள் தினமும் வந்து செல்கின்றனர். இந்த கிராமத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மஞ்சுவிளை, களக்காடு, நெல்லை மற்றும் வெளியூர்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் கல்வி பயின்று வருகின்றனர். அவர்களும் கரணம் தப்பினால் மரணம் என்பது போல இந்த பாலத்தின் வழியாகவே வந்து செல்கின்றன. 20 அடி உயரத்தில் பாலம் உள்ளதால் சிறுவர்கள் ஆற்றில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக பெற்றோர்களும் உடன் வர வேண்டியுள்ளது. பாலம் குறுகியதாக இருப்பதால் ஆட்டோ, கார்கள், வேன்கள், பள்ளி பேருந்துகள் என எந்த வாகனமும் கிராமத்திற்குள் நுழைய முடியாது. இதனால் தனித்தீவு போலவே காமராஜர் நகர் காட்சியளிக்கிறது. இந்த கிராம மக்களுக்கான ரேஷன் கடையும் மஞ்சுவிளையில் உள்ளது. இதனால் பொருட்களை வாங்கி கொண்டு இந்த பாலத்தின் வழியாக சிரமத்துடனேயே இப்பகுதி மக்கள் பயணித்து வருகின்றனர். மேலும் கிராமத்தில் யாருக்காவது உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டால் கூட ஆம்புலன்ஸ் கிராமத்திற்குள் வர முடியாது என்பதால் அவசர சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகள் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்ல முடியாமலும் பாதிப்படைந்து வருகின்றன. குறுகிய பாலத்தில் அடிக்கடி விபத்துகளும் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. அத்துடன் காமராஜர் நகர் பகுதியில் உள்ள விளைநிலங்களுக்கு விவசாய பொருட்களை கொண்டு செல்ல முடியாமல் விவசாயிகளும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனால் மஞ்சுவிளை காமராஜர் நகர் இடையே பச்சையாற்றின் மீது உள்ள நடைபாலத்தை அகற்றிவிட்டு புதியதாக அகலத்துடன் கூடிய உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என்று காமராஜர் நகர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து பேசிய மஞ்சுவிளை விவசாயி சவுந்தரபாண்டியன், பெரும்பாலும் வாழையே இங்க பயிர் வைக்கிறோம். இந்த பாலத்தை நம்பித்தான் நாங்க பொழப்பு நடத்தி வரோம். 30 வருஷம் மராமத்து பணி செய்யாததால பாலம் விரிசல் கண்டுடுச்சு. சாதாரணமாகவே பயத்துல தான் இந்த பாலத்தை கடந்து போறோம். மழை காலத்துல சொல்லவே முடியாது. இதனால காமராஜர் நகர் தனித்தீவாவே மாறிடுச்சு. இருட்ட ஆரம்பிச்சா பால பக்கமே வரமாட்டோம். ஊர்ல யாருக்கும் முடியாம போச்சுன்னா இந்த பாலம் வழியா ஆம்புலன்ஸ் கூட வர முடியாது. இதனால பக்கத்துல உள்ள வடகர கிராமம் வழியா 12 கிலோமீட்டர் சுத்தி தான் களக்காடு கொண்டு போயிட்டு வரோம். 1/2 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஊரை 12 கிலோமீட்டர் சுத்த வேண்டியதா இருக்கு. மழை பெஞ்சிருச்சுன்னா ஊரே சதுப்பு நில காடா மாறிடுது. கவுன்சிலர் கிட்ட சொல்லி பார்த்துட்டோம், நடவடிக்கை இல்லை என்று ஆதங்கத்துடன் விவசாயி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய கிராமத்து பெரியவர் திரவியம், 2 வருஷத்துக்கு முன்ன இந்த பாலத்து வழியா வந்த எங்க ஊருக்காரரு தவறி கீழே விழுந்துட்டாரு. அதோட ஆத்துல அடிச்சுட்டு போனவரை பொணமாத்தான் மீட்டோம். விவசாய வேலைக்கு தேவைப்படுற டிராக்டர் கூட இந்த வழியில வர முடியாது. இப்படி இருக்கையில நாங்க எப்படி விவசாய பொழப்பு நடத்துறது? நடைபாலமும் போயிடுச்சு, கிராமமே தனி துண்டாயிடுச்சு. நாங்க ஏறாத ஆபீஸே இல்ல, பார்க்காத ஆபீசர்களே இல்ல. இப்ப எம்எல்ஏ கிட்ட கூட சொல்லியிருந்தோம், ஆனா இன்னமும் கவனிக்கல. ஒருவேளை இந்த பாலத்துல பெரிய அளவுல உயிர் சேதம் நடந்தா தான் எட்டி பார்ப்பாங்க போல என்று கிராமத்தின் பெரியவர் திரவியம் சலிப்போடு பேசினார். தொடர்ந்து நாம் தொகுதி எம்எல்ஏவான ரூபி மனோகரனை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்க முற்பட்டோம். ஆனால் அவர் ஊரில் இல்லை என்றும் அமெரிக்கா சென்று இருப்பதாகவும் தகவல் மட்டுமே கிடைத்தது. விரைந்து களக்காடு காமராஜர் நகர் கிராமத்திற்கு விடிவு காலம் கிடைக்க வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நான் வந்து விவசாயம் பார்த்துட்டு சும்மா தான் இருக்கேன். இந்த ஊர் தான். ஆமாம், அந்த ஊர் தான். இந்த ஏரியா பேர் என்ன? இது வந்து மஞ்சளா வடக்கு பேர். சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இந்த பாலம் வந்து எத்தனை வருடமாக இருக்குது? இந்த வருஷம் இந்த பாலம் வந்து 50 வருஷத்துக்கு மேலே இருக்கு. ஓட்டு தந்து 20 வருஷம் ஆகுது. நாங்கள் வார எம்பி எம்எல்ஏ எல்லாத்தையும் கேட்டு பார்த்தாச்சு. இது வரைக்கும் யாருமே போட்டு தரது வந்து கிடையாது. இது வந்து மரண பாலமாக இருக்குது. மரண பலமா இருக்குங்க. ஆமா, இந்த நேரம் கொஞ்சம் பிள்ளைகளுக்கும் வந்துச்சோம். இது வர ஆபத்து. நீங்க உடனடியாக நீங்க இது பண்ணி எங்களுக்கு கஷ்டங்கள்லாம் அனுபவிக்க இல்லை. கஷ்டம்னா எந்த நேரமும் இல்லை ஆபத்து.
இருக்கிறோம். என்ன வேலை பார்க்குறாங்க? எல்லாமே கூலி வேலைகள், விவசாய வேலைகள் தான். ஆமாம். என்ன வாழை, வாழை? பெரும்பாலும் வாழை விவசாயம் தான் அதிகம். ஆ. அதெல்லாம் எல்லாம் கூலி வேலைகள் செய்கிற ஆட்கள் நிறைய இருக்கு. நிறைய ஆட்கள் கூலி வேலை செய்கிற ஆள் தான். எத்தனை வருடமா இந்த பாலங்கள்? இந்த பாலம் மாணிக்கராஜ் எம்எல்ஏ பீரியட்ல அவரு கட்டி கொடுத்த பாலம் இது. சரி. அதுக்கப்புறம் அவரு நம்ம வசந்தகுமார் வந்து இந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் காங்கிரட் கூட ஏற்பாடு பண்ணாரு. ஆனால் அந்த நேரத்தில் இது கேட்டது நடபாதமாக சும்மா கிடக்க இடம் போக முடியல, எங்களுக்கு ஆற்று தாண்டி போக முடியல, நடபாதமாக தான் கேட்டாங்க. நான் அப்படி இப்படி பாலத்தை போட்டு கொடுத்துட்டு போனாங்க. திரும்ப பெரிய பாலம் கெட்டிதாரனாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் ஒரு கெட்ட வழியில் ஆம்புலன்ஸ் கூட உள்ள வர முடியாது. இல்லை, ஒன்றும் போக முடியாது. நானே பைக்கில் போகிறதுக்கு தடுமாறிக்கிட்டு தான் போவேன். ஏன்னா இதில் அவ்வளோ பயம். ஸ்கூல் பிள்ளைங்க இதில் தான் நடந்து இதில் தான் போகணும். ஸ்கூல் பிள்ளைங்க கிட்டத்தட்ட ஒரு 200 பிள்ளைங்களுக்கு மேலே இங்கே தான் படிக்கும். இங்கே தான் வரணும் எல்லாமே. சரி. பூரா இருந்தாலும் பயம் தான். எல்லா பெற்றோர்களும் கூப்பிட்டு வந்தால் தான் ஒரு பாதுகாப்பு. இங்கே சுமார் ஒரு 500 தலைவர்கள் இருக்கும், 500 ஆட்கள் இருக்கும். எத்தனை கிலோமீட்டர் சுற்றி போகணும்? எங்களுக்கு களக்காடு இப்படி சுற்றி போகணுன்னா ஒரு 6 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு. இருந்தாலும் சுற்றி அப்படி வரணும்னா நீங்களே ஷார்ட்கட் வழி களக்காட்டு போகுது. ஆமாம். வேற என்ன மாதிரி இதுல வந்து வேற எதுவும் மக்கள் எதுவும் வேற மேஜரா பாதிப்பு வந்து மேஜரா பாதிப்புன்னா மழை நேரத்துல எப்படி இருக்கும்? மழை நேரத்தில் அதான் ராத்திரி நேரங்கள்லாம் இதில் போகிறதுக்கு கொஞ்சம் துணிச்சல் உள்ள ஆளு தைரியமாக போயிடும். மற்ற ஆளுகள் எல்லாமே தடுமாறி தான். நானே 2-3 தடவை கீழே விழுந்துட பார்த்தேன். 2-3 தடவை விழுந்திருக்காங்களா? அப்படியே இல்லை, அதாவது அதுல இருந்து பேசிக்கிட்டு இருந்த ஆட்கள் கீழே விழுந்திருக்கு. பேசிக்கிட்டு ஆட்கள் அந்த இதுல இருந்து சும்மா இருந்து பேசிக்கிட்டேன். அது அந்த பின்னாலோடய அப்படி மறந்து வந்திருக்கு. இதுல வந்து 2 தடவை வண்டி வந்து அப்படி சக்கரை கீழே இறங்கிட்டு அப்படின்னு நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் அப்படியே தூக்கி வச்சு கொண்டு போயிருக்காங்க. மற்றபடி எல்லாருமே போறது யோசனை பண்ணி மெதுவாக போயிடுவாங்க. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்சஸ். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.